ஹாய் ஹால், திஸ் இஸ் ரம்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் கனடாவுக்கு வந்து ஒரு 10 months ஆயிடுச்சு. நாங்கள் கனடாவுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தோணுது வந்து வெதர் தான். ரொம்ப பீக் விண்டரில் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக தான் வந்தோம். ஆனால் லாங்குவேஜ் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் கியூபெக். இங்கே எல்லாரும் ஃப்ரெஞ்ச் தான் பேசுவாங்க அப்படின்றது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். கூட கொஞ்சம் இங்கிலீஷும் இருக்கும், பார்த்துக்கலாம், அப்படி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒன்று புரிஞ்சுது. எல்லா இடமுமே ஃப்ரெஞ்சாக இருந்தது. கவர்மெண்ட் ஆஃபீஸில், அதுக்கப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட், எங்கே திரும்பினாலுமே வந்து ஃப்ரெஞ்ச் மட்டும்தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து நாங்கள் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டோட தான் சுற்றிட்டு இருந்தோம். எந்த அளவுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் இருந்தது அப்படின்னா, நான் வந்து வேறு நம்ம ஒரு இந்தியன் பர்சனை மீட் பண்ணாலுமே அவங்களுமே என்கிட்ட ஃப்ரெஞ்சில் தான் ஃபஸ்ட்டு வந்து கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவு எங்கே திரும்பினாலும் எல்லாருமே என்னை சுற்றி வந்து ஃப்ரெஞ்ச் பேசுகிற மாதிரி இருந்தது. இனிஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. இப்போ எப்படி கொஞ்சம் ஃப்ளூயண்ட் ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. இப்போ ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு புரியுது இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் மூலயமா. அப்படி இப்படி சுற்றி எல்லாமே ஃப்ரெஞ்சாக இருக்கனால நாங்கள் வந்து சில வார்த்தைகள் வந்து எங்களுக்கு புரியுது. ஒரு 1 month முன்னாடி வந்து எனக்கு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்தது. ஸோ நான் வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் வந்து கடகடான்னு இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு ஃப்ரெஞ்ச் மட்டும் தான் தெரியும்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நான் இப்போ எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அவங்களுக்கு அப்படின்னு எனக்கு 1 நிமிஷம் புரியவே இல்லை. எப்படியோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நாங்கள் 2 பேரும் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் மூலிமா நான் வந்து கன்சல்டேஷனை முடிச்சிட்டேன். நான் கிளம்பும் போது அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் சீக்கிரம் ஃப்ரெஞ்ச் கற்றுக்கணும் அப்படின்னு. அப்போ நான் இமீடியட்டாக சொன்னேன், ஆமாம்மா நான் ஃப்ரெஞ்ச் கற்றுக்கணும், நான் சீக்கிரமாக கற்றுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல், நானும் இங்கிலீஷ் கற்றுக்கணுங்க அப்படின்னாங்க. நான் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டேன். ஏன்னா நீ என் நாட்டுக்கு வந்திருக்க, நீங்கள் வாழணுன்னா நீ என் லாங்குவேஜை கற்றுக்கோ அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் வந்து நீ என் நாட்டுக்கு வந்திருக்க, அப்போ நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டியோடு அவங்க பேசினது வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. கெனடியன் பீப்புள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். கண் கூட நான் நிறைய பேரை இங்கே வந்து இந்த 10 மாதத்தில் பார்த்துருக்கேங்க.